மானியம் அதாவது சப்சிடி அப்படின்னு சொல்லி நிறையா கொடுக்குறாங்க. இது வந்து நிறையா விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த சப்சிடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தற்காலிக உதவியாக மட்டும்தான் இருக்கும் தவிர நிரந்தர உதவியாக இருக்காது. அதே மாதிரி வந்து விவசாயம் வந்து ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றணும் அப்படின்னா அரசாங்க கட்டமைப்பு மற்றும் கொள்கை ரீதியாக வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும். மானியம் இல்லாமல் அரசாங்கம் எதன் மூலியமாக விவசாயிகளுக்கு பெரிய அளவில் உதவ முடியும் என்பதற்கான சில புதிய திட்டங்கள் பற்றி என்னென்ன திட்டங்கள் இருக்குது, இதன் மூலியமாக விவசாயிகளுக்கு வந்து இந்த திட்டங்கள் பண்ணால் விவசாயிகளுக்கு எவ்வளோ உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற திட்டங்கள் பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நேரடி விற்பனை மற்றும் சந்தை கட்டமைப்பு. இது ரெண்டும் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. விவசாயிகள் வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள். இவங்கனால தான் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இதை வந்து